we will be talking about relationship with God. தேவனோடு கூட உள்ள நம்முடைய உறவு என்று நாம் யோசிக்க போகிறோம். Everyone likes a relationship with God. ஒவ்வொருவருக்குமே தேவனோடு கூட ஒரு உறவு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் விருப்பம். Because God does not lie. காரணம் கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. God will not cheat. தேவன் ஏமாற்றுகிறவர் அல்ல. God always loves you. தேவன் எப்பொழுதுமே அவர் நேசிக்கிறார். And so you have a lot of good things to say about God. அப்படியாக தேவனை பற்றி நாம் சொல்லுகிறதற்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் உண்டு. That is why even when we don't study, we pray before the exam. ஆகவே தான் நாம் படிக்கவில்லை என்றாலும் நாம் நம்முடைய தேர்வுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறோம். Why? ஏன்? We are expecting some help from God. தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு உதவி நமக்கு வேண்டும் என்று நமக்கு விருப்பம். So God is liked by everyone. இவ்விதமாக தேவன் எல்லாராலும் விரும்பப்பட்டவராக இருக்கிறார். But sometimes we struggle with God. ஆனால் சில வேளைகளிலே நமக்கு தேவனை பற்றிய விஷயத்தில் சில போராட்டம் உண்டு. For example, ஒரு உதாரணத்திற்கு God says, I want all of you to be my child. தேவன் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று. But not everybody would want to be God's child. ஆனால் எல்லாருமே அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி விரும்புகிறது இல்லை. Although God loves everyone, எல்லாரையும் தேவன் நேசித்தாலும் not everybody loves God. எல்லாரும் தேவனை நேசிக்கிறது இல்லை. Why? ஏன்? Because God wants human beings like us to go to him the way he likes. காரணம், தேவன் மனுஷர்களாகிய நம்மை போன்றவர்கள் அவர் எவ்விதமாக நம்மை விரும்புகிறாரோ அப்படியே நாம் அவரிடத்திலே வரும்படிக்கு அவர் விரும்புகிறார். That is where we struggle. அந்த இடத்திலே தான் நமக்கு பிரச்சனை, தடுமாற்றம். God says, தேவன் சொல்லுகிறார், I am God. நான் தேவனாக இருக்கிறேன். I have done these things for you. இந்த விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் செய்திருக்கிறேன். But if you want to come to me, ஆனால் நீ என்னிடத்திலே நீ வர வேண்டுமானால், then you have to come to me like this. நீ என்னிடத்திலே இவ்விதமாக நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். That is the time when generally we struggle. அந்த ஒரு நேரத்திலே தான் பொதுவாக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. Why is it like that? ஏன் அப்படியாக இருக்கிறது? We all have an imagination of how God should be. ஒரு தேவன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நம் எல்லாருக்குமே மனதிலே ஒரு கற்பனை உண்டு. We think that God should be like this, God should not do that, God should do this, God should not do that. நாம் இப்படியாக யோசித்து வைத்திருக்கிறோம். கடவுள் என்றால் அவர் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. We all have that imagination about God. அப்படிப்பட்ட இறைவனை பற்றிய ஒரு கருத்து அல்லது ஒரு கற்பனை நமக்கு உள்ளே உண்டு. That is why we have a lot of questions which says, why did God do this to me? ஆகவே தான் ஏராளமான கேள்விகள் வருகிறது, ஏன் இதை எனக்கு கடவுள் செய்தார் என்று. Why is God saying like that? ஏன் தேவன் அப்படி சொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள். Why is God doing like that? ஏன் தேவன் இப்படி செய்கிறார் என்று கேட்கிறார்கள். Because according to my imagination, காரணம் என்னுடைய கற்பனையின்படி God should not do that. இது தேவன் இப்படி செய்யக்கூடாது. This is always the struggle between people and God. இந்த விதமான ஒரு போராட்டம் எப்பொழுதுமே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்து கொண்டே இருக்கிறது. So therefore, ஆகவே today evening, இன்றைக்கு மாலையிலே we are going to talk about how God is offering a relationship with him. தேவன் எவ்விதமாக அவரோடு கூட ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும்படிக்கு நம்மை அழைக்கிறார் என்று பார்க்க போகிறோம். So today we will look what Bible talks about it. இன்றைக்கு வேதம் அதை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். You might have your own imagination of who people are or who God is. எப்படி மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்றும் எப்படி தேவன் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கலாம். But ஆனால் we are going to talk about what the God of the Bible tells about God and us. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவன் அந்த தேவனை பற்றியும் நம்மை பற்றியும் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். So we are not going to talk about how we think about God. ஆகவே நாம் தேவனை பற்றி என்ன யோசிக்கிறோம் என்று நாம் இப்பொழுது பேச போகிறதில்லை. We will think about what Bible is talking about, who God is and who people are. தேவன் யாராக இருக்கிறார்
அதே போல மனுஷர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். So whenever we talk about God, ஆகவே எப்பொழுதுமே நாம் தேவனை பற்றி நாம் பேச வேண்டுமானால் from the God of the Bible, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவனை பற்றி we generally begin with gospel. நாம் பொதுவாக சுவிசேஷத்திலிருந்து நாம் துவங்குவோம். Gospel means good news. சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி. What is the good news? நற்செய்தி என்றால் என்ன? What is that news that will make us happy? எந்த ஒரு செய்தி நம்மை சந்தோஷமடைய செய்யுமோ அதுதான். According to the Bible, வேதத்தை பொறுத்தவரையில் the good news is இந்த நற்செய்தி என்றால் God is willing to forgive your wickedness. உங்களுடைய பாவத்தை தேவன் மன்னிக்க விரும்புகிறார். You might say, I didn't kill anybody. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் யாரையும் கொலை செய்யவில்லை, I did not steal anybody. நான் யாரிடத்திலிருந்தும் எதையும் நான் திருடினதில்லை. You might have all kinds of reasons. இப்படியாக பலவிதமான காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். But Bible has only one good news. ஆனால் வேதம் ஒரே ஒரு நற்செய்தியை மட்டுமே சொல்லுகிறது. And the good news is அந்த நற்செய்தி என்னவென்றால் that God is willing to forgive your wickedness. உங்களுடைய அந்த துன்மார்க்கத்தை தேவன் மன்னிக்க விரும்புகிறார் என்பதுதான். Whether you want forgiveness or not is based upon your choice. உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா அவசியமா இல்லையா என்பது அது உங்களுடைய தெரிந்தெடுப்பு. So this is what we are going to discuss in the next 10 to 15 minutes. இதைத்தான் நாம் அடுத்த 10-15 நிமிடங்கள் நாம் பேச போகிறோம். Few things about how to start a relationship with God. நாம் தேவனோடு கூட எவ்விதமாக நம்முடைய உறவை துவங்க முடியும் என்று சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். So let us discuss one by one. ஆகவே நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது பேசலாம். And 5 things that will ultimately lead to this good news. அடுத்து நான் சொல்ல போகிறது இந்த நற்செய்தியை குறித்து முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு 5 குறிப்புகள். So Bible tells few things about people, human beings. மனுஷர்களாகிய நம்மை குறித்து வேதம் சில காரியங்கள் அது சொல்கிறது. First thing Bible tells about human beings is all human beings are born wicked. முதலாவது வேதம் மனுஷர்களை பற்றி என்ன சொல்கிறது என்றால் எல்லா மனுஷர்களுமே அவர்கள் பாவத்திலே பிறந்தவர்கள் என்று. Then you might ask me, what about newborn babies? அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அது பாவத்திலே இருக்கிறது என்று சொல்ல முடியும்? Or 2-year-old child? அல்லது 2 வயது குழந்தை? Bible is very clear. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, anybody who is born on this earth, இந்த பூமியிலே பிறக்கும் எந்த ஒரு நபரும், all are born wicked people. எல்லாரும் அவர்கள் துன்மார்க்கத்தில் பிறந்தவர்கள். Even before you start doing bad things, நீங்கள் தவறான காரியங்களை செய்வதற்கு முன்பே this is how God sees the world. இப்படித்தான் தேவன் உலகத்தை அவர் பார்க்கிறார். That is why when God wanted to tell people, ஆகவேதான் தேவன் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, God said, I have a good news. தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒரு நற்செய்தி உண்டு. And that good news is I am willing to forgive your wickedness. அந்த நல்ல செய்தி என்னவென்றால் உன்னுடைய அந்த துன்மார்க்கத்தை நான் மன்னிக்க நான் விரும்புகிறேன் என்பதாகும். Throughout history people have refused to believe that they are wicked. சரித்திரம் அனைத்தும் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நம்புவதற்கு ஜனங்கள் மறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். Let us read few verses to better explain. இதை இன்னும் சற்று கூடுதலாக விளக்குவதற்கு நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். Let us turn to Romans chapter 3. நாம் ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரத்திற்கு திருப்பலாம். We will read verse 10, we will read verse 12 and we will read verse 23. நாம் 10ஆம் வசனத்தையும் 12வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நாம் பார்க்கலாம். Let us read verse 10 of Romans chapter 3. ரோமர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. So it says, there is no one righteous, no, not one. விதமாக வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை. 11 and 12. 11-12. There is no one who understands and there is no one who seeks after God. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. They have all turned aside and have become unprofitable. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். So this is one verse that talks about how God
looks at the world and he says, there is no one righteous, not even one. தேவன் எவ்விதமாக இந்த பூமியை பார்க்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. அதாவது அவர் பார்க்கும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. And the only people who are righteous according to God, தேவனை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கூட்டம் ஜனங்கள் யார் நீதிமான்கள் என்றால், those who have accepted Jesus Christ as their personal savior. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே. But generally, other than that, God says all are unrighteous and nobody is profitable. ஆனால் பொதுவாக அவர் எல்லாரையும் குறித்து சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. When we read verse 23, நீங்கள் 23வது வசனத்தை வாசித்தால், it says all have sinned and fallen short of the glory of God. நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று. This is the general condition of the whole world. இதுதான் பொதுவான இந்த முழு உலகத்தை பற்றிய நிலைமையாக இருக்கிறது. When God looks at the world, தேவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது most of the people are born without Christ. அவர்களில் அனைவருமே அவர்கள் கிறிஸ்து அல்லாத நிலைமையிலே பிறந்திருக்கிறார்கள். Let me clarify it. நான் இதை மீண்டுமாக இப்படி விளக்குகிறேன். All are born without Christ. எல்லாரும் கிறிஸ்து இல்லாத நிலைமையிலே தான் பிறந்திருக்கிறார்கள். And only some have accepted Jesus Christ as their personal savior. அவர்கள் ஒரு சிலர் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். So that is why God keeps on offering this good news to all people. ஆகவே தான் தொடர்ச்சியாக தேவன் இந்த நல்ல செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். God says there is no one righteous, but I am willing to forgive your wickedness. தேவன் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆகவே உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க விரும்புகிறேன் என்கிறார். We might ask, is it that serious? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அது அவ்வளவு முக்கியமா? Yes. ஆம், முக்கியம். Because the punishment of being born like that is death. காரணம், அப்படிப்பட்ட நிலைமையிலே பிறந்து வாழ்வது என்பது அதற்கான தண்டனை மரணம். Turn to Romans chapter 6 verse 23. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்திற்கு திருப்புங்கள். It reads like this. இவ்விதமாக இங்கே வாசிக்கிறோம், For the wages of sin is death, பாவத்தின் சம்பளம் மரணம், but the gift of God is eternal life in Christ Jesus. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். What that means is, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், if you have not accepted Christ as your personal savior, நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், then naturally the punishment for your wickedness is death. பொதுவாக உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த தண்டனை மரணமாகும். What that means is, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், you will be separated from God forever. நீங்கள் என்றென்றைக்குமாக தேவனை விட்டு பிரிக்கப்படுவீர்கள். That is how serious the result of your sin. உங்களுடைய பாவத்தின் விளைவு அந்த அளவிற்கு அது கேடு விளைவிக்க கூடியது. God knows that. தேவனுக்கு அது தெரியும். That is why God is offering forgiveness to anybody who is willing to surrender their lives to Jesus Christ. ஆகவேதான் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுக்க விரும்பக்கூடிய எவருக்கும் இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். God is telling that I am willing to forgive you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மன்னிக்கிறதற்கு நான் விரும்புகிறேன். Why can't you come to me? நீ ஏன் என்னிடத்தில் வரக்கூடாது? There is only one condition. ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே. If you want to come to me, நீ என்னிடத்தில் வர விரும்பினால் you have to come through Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்து மூலமாக வர வேண்டும். Why is Jesus Christ so special? ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு விசேஷம்? Jesus Christ was punished instead of you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக அவர் தண்டிக்கப்பட்டார். So this is what God did. இதைத்தான் தேவன் செய்தார். God himself came down as Jesus Christ. தேவனே இயேசு கிறிஸ்துவாக அவர் உலகத்திற்கு இறங்கி வந்தார். He died instead of you. உங்களுக்கு பதிலாக அவர் மரித்தார். And the punishment that should come on you, உங்கள் மேல் வரவேண்டிய அந்த தண்டனை God put it on Jesus Christ. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் செலுத்தினார். Why did he do it? ஏன் அப்படி செய்தார்?
Because you can't bear your sin. காரணம் உங்களுடைய பாவத்தின் தண்டனையை நீங்கள் சுமக்க முடியாது. Because you will die. காரணம் நீங்கள் மரித்து விடுவீர்கள். After death, God will not do anything. நீங்கள் மரித்ததற்கு அப்புறம் தேவனாலும் எதுவும் செய்ய முடியாது. So to prevent you from dying forever, நீங்கள் என்றென்றைக்குமாக மரிக்கிறதற்கு பதிலாக God punished Jesus Christ. தேவன் இயேசு கிறிஸ்துவை தண்டித்தார். Therefore, ஆகவே if you trust in Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால், if you believe that Jesus took my punishment, என்னுடைய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசித்தால், and if you accept Jesus as your savior, அப்பொழுது உங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், then God will forgive you. அப்பொழுது தேவன் உங்களை மன்னிப்பார். See, this is very important. பாருங்கள், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். You might ask, why can't God just forgive? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஏன் தேவன் அப்படியே மன்னித்து விடக்கூடாது? Why should Jesus die for your sin? ஏன் இயேசு உங்கள் பாவத்திற்காக மரிக்க வேண்டும்? God could have said, I forgive you. தேவன் இப்படி சொல்லலாமே, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் என்று. It cannot be done. அது அப்படி செய்து விட முடியாது. Because God is also a just God. காரணம் தேவன் அவர் நீதியுடைய தேவனாகவும் இருக்கிறார். He is a loving God. He wants to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி விரும்பக்கூடிய ஒரு அன்பான தேவனாக இருக்கிறார். But he is also a just God. ஆனால் அதே நேரத்திலே அவர் நீதியான தேவனும் கூட. That means all wickedness should be punished. அதனுடைய அர்த்தம் எல்லா பாவமும் தண்டிக்கப்பட வேண்டும். So God has to punish, at the same time save you. தேவன் தண்டிக்க வேண்டும், அதே நேரத்திலே அவர் ரட்சிக்கவும் வேண்டும். God cannot do that with you. அதை தேவன் உங்களிடத்திலே செய்ய முடியாது. Because as soon as punishment is over, you are dead. காரணம் அந்த தண்டனை முடிந்த உடனேயே நீங்கள் மரித்து விடுவீர்கள். And to help you, you are not alive. நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நீங்கள் உயிரோடு இல்லை. Therefore, ஆகவே God came as Jesus Christ. தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். And he died and he suffered your punishment. அவர் மரித்தார், உங்களுடைய தண்டனையை அவர் எடுத்து பாடுபட்டார். After he suffered your punishment, உங்களுடைய தண்டனையை அவர் அனுபவித்ததற்கு அப்புறம் he died. அவர் மரித்தார். But he rose from the dead. ஆனால் அவர் உயிரோடு, அவர் மரணத்திலிருந்து எழுந்தார். Now he is alive. இப்பொழுது அவர் ஜீவிக்கிறார். This is something you and I cannot do. இது நீங்கள் நானும் செய்ய முடியாத ஒரு விஷயம். So Jesus is able to bear your sin. ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை அவர் சுமக்கிறதற்கு அவர் ஏதுவானவர், அவர் வல்லவர். So therefore, ஆகவே God says, தேவன் சொல்கிறார், if you accept that act of Jesus Christ, இயேசு கிறிஸ்து செய்த அந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டால், then I will forgive your sin. நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். This is the only way your sins can be forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இதுவே ஒரே ஒரு வழி. This is the only way you can be my child. இந்த ஒரே வழி மூலமாகத்தான் நீ எனது பிள்ளையாக மாற முடியும். You cannot say, why can't God do like this, like that? நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது, தேவன் ஏன் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று. God could have done like that. தேவன் இப்படி செய்திருக்கலாமே என்று சொல்ல முடியாது. These are ideas from your mind. இதெல்லாம் உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய சில யோசனைகள். God of the Bible says, ஆனால் வேதத்தின் தேவன் சொல்லுகிறார், that cannot be done. அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. This is the only way to do, to help you. உங்களுக்கு உதவி செய்வதற்கு இதுவே ஒரே ஒரு வழியாகும். If you are able to suffer the punishment of your sin and then you are alive, then I can help you. உங்களுடைய பாவத்தின் தண்டனை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு அப்புறமாக நீ உயிரோடு இருந்தால் என்னால் உதவி செய்ய முடியும். But you cannot do that. ஆனால் உங்களால் அப்படி செய்ய முடியாது. Therefore Jesus Christ took your punishment. He died, he rose from the dead. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் செய்த காரியம், உங்களுடைய தண்டனை எடுத்துக்கொண்டு அவர் மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். And if you accept that Jesus as your savior, அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், God says, I will forgive you and I will accept you as my child. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிப்பேன், உன்னை எனது பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று. Let us read a few verses. 1 John chapter 1, 8, 9 and 10. ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். 1 யோவான் முதல் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. It says, if we say we have no sin, நாம் பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் then we are lying. நாம் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று வாசிக்கிறோம். Verse 9 says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, if we confess our sin, நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், if we accept that we are a sinner, நான் ஒரு பாவி என்று நாம் அறிக்கை செய்தால், and if we believe in the work of Jesus Christ for you, உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த கிரியைகளில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால், then God says, I will forgive your sin and clean you. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்களை நான் கழுவி உங்களை நான் சுத்திகரிப்பேன் என்று. This is not something you can do by your strength. இது உங்களுடைய சொந்த பலத்தால் நீங்களே செய்து கொள்ளவும் முடியாது. You cannot handle your sin according to the Bible. வேதத்தின் அடிப்படையில் பாவங்களை நீங்கள் கையாள முடியாது. God of the Bible is very clear. வேதத்தின் கடவுள் மிக தெளிவாக சொல்லுகிறார், if you want a relationship with me, நீ என்னோடு கூட ஒரு உறவிற்குள் வர வேண்டுமானால், then you have to get your sins forgiven. உங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பதற்கு நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும். And the only way to get forgiveness from me, என்னிடத்திலிருந்து நீ மன்னிப்பை பெற ஒரே ஒரு வழி, is to come and accept it through Jesus Christ. நீ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the only way to become the child of God. தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு இதே ஒரே வழி மட்டுமே உண்டு. Shall we turn to John chapter 1 to explain it further? இன்னும் சற்று கூடுதலாக விளக்குவதற்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். John 1:12 and 13. யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Verse 12 says, but as many as received Jesus Christ, 12வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ he gave them the right to become the child of God. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. How? எப்படி? Because their sins were forgiven in Christ Jesus. காரணம் உங்களுடைய பாவங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது மன்னிக்கப்பட்டு விட்டன. And you became a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். Verse 13 says, 13ஆம் வசனம் சொல்கிறது, this happened not because of your birth. இந்த விஷயம் உங்களுடைய பிறப்பினாலே நடக்கிறது அல்ல. It is not because of your physical strength. உங்களுடைய சரீர பலத்தினாலே நடக்கிறதும் அல்ல. Not because of your desire. உங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறது அல்ல. But this is a will of God. இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. What that means is, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், God of the Bible believes that you cannot save yourself. இந்த வேதத்தின் தேவன் அவர் நம்புகிறார், நீங்கள் உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது. God of the Bible says the only way to get forgiveness from me is through Jesus Christ. உங்களால் உங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே என்று அவர் சொல்லுகிறார். According to Bible, this is the only way. வேதத்தின் அடிப்படையில் இது இந்த ஒன்று மாத்திரமே வழி. This is why Jesus Christ is very important for you. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிக முக்கியமான நபராக இருக்கிறார். He is the one who died instead of you. அவர் மாத்திரமே உங்கள் ஒருவருக்கு பதிலாக அவர் மரித்தார். He is the one who took your punishment. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய தண்டனையை எடுத்துக்கொண்டவர். You couldn't do it. அதை உங்களால் செய்ய முடியாது. Because you will die. காரணம் நீங்கள் மரித்து விடுவீர்கள். He took it. ஆனால் அவர் எடுத்துக்கொண்டார். He died. அவர் மரித்தார். But he rose again. ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். Therefore, ஆகவே
You, if you trust in Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் then you are able to become the child of God. உங்களால் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். This is the only way to get forgiveness from God. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு வழி மாத்திரமே உண்டு. So let us read those concluding verses that talks about how and why it is done like that. ஏன் இவ்விதமாக செய்யப்பட்டது என்று கடைசியாக சில வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். Romans 10 verse 9 and 10 and 12 and 13, we will see what, how and why of this salvation which we proclaim so nicely. நாம் இவ்வளவு மிக அருமையாக நாம் அறிவிக்கக்கூடிய இந்த சுவிசேஷம் ஏன் இவ்விதமாக செய்யப்பட்டது, அது எதற்கு செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது என்று நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். Verse 9 says, if you confess with your mouth Lord Jesus Christ. நாம் ரோமர் 10 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. That means you have to confess by your mouth, you have to tell it out who Jesus is and what he did for you. இதனுடைய அர்த்தம், நீங்கள் உங்களுடைய வாயினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிக்கையிட்டு உங்களுடைய மனதிலே விசுவாசிக்க வேண்டும். And then he says, and if you believe in your heart that God raised Jesus from the dead, அதற்கப்புறமாக தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். then you will be saved. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். This is how God wants you to enter into a relationship with God. இப்படித்தான் தேவனோடு கூட நீங்கள் ஒரு உறவிற்கு வரும்படிக்கு அவர் விரும்புகிறார். Verse 10 says, 10 வசனம் சொல்கிறது, when you believe with your heart, நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது you will become righteous. நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். And when you complement it with your words, with your mouth, அதை உங்களுடைய வாயினாலே சொல்லக்கூடிய வார்த்தைகளோடு கூட சேர்த்து செய்யும் போது it completes your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை அது பூர்த்திப்படுத்துகிறது. Verse 11 says, 11 வசனம் சொல்கிறது, whoever believes in him will not be put to shame. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. Verse 13, 13வது வசனம், whoever calls on the name of the Lord shall be saved. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். What that means is, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், if there is anyone hearing me today evening, இந்த மாலை நேரத்திலே இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது if you have not committed your life to Jesus Christ, உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால், if you have not received forgiveness from God, நீங்கள் தேவனிடத்திலிருந்து இன்னும் மன்னிப்பை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், please don't delay it. தயவு செய்து இன்னும் தாமதிக்க வேண்டாம். God is willing to forgive your sin. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். God has done everything he can. தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் செய்து விட்டார். This is how God of the Bible wants you to become his child. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்கிறதற்கு இப்படித்தான் ஒரு வழியை இந்த வேதத்தின் தேவன் அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். God is open to be your father. உங்களுடைய தகப்பனாக மாறுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். God is willing to clean you தேவன் உங்களை சுத்திகரிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். for free, இலவசமாக, so that you can be God's child. அப்பொழுது அப்படியாக நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு, Would you like to accept him as your savior? உங்களுடைய இரட்சகராக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் உண்டா? Please think through it. இதை நீங்கள் தயவு செய்து யோசியுங்கள். If you would like to accept Christ as your personal savior, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால், you are free to stand up, நீங்கள் இப்பொழுது எழுந்து நிற்க உங்களுக்கு சுயாதீனம் உண்டு. or if you can meet your team leaders. அல்லது உங்களுடைய குழு தலைவர்களை நீங்கள் சந்திக்க முடியும். But what matters is your heart. ஆனால் எது மிக முக்கியமானது என்றால் உங்களுடைய இருதயம். Jesus Christ is important for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிக முக்கியமானவர். There is no other way, friend, to be a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறுவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை நண்பர்களே. And so today God is inviting you to be his child. ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறுவதற்கு அவர் வரவேற்கிறார். May God help us. May we enjoy God's forgiveness. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய மன்னிப்பை நாம் கண்டு நாம் அனுபவிப்போமாக. May we pray. நாம் ஜெபிக்கலாம். Father in heaven,
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, we thank you for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for your care and your love. உம்முடைய கரிசனைக்காக, அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you for doing everything in your power to save us. உம்முடைய எல்லா வல்லமையையும் பயன்படுத்தி எங்களை ரட்சிப்பதற்காக நீர் செய்த யாவற்றிற்காக ஸ்தோத்திரம். Help me to believe in Jesus Christ and enjoy your forgiveness. இயேசு கிறிஸ்து அளிக்கும் அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எனக்கு உதவி செய்தருளும். In Jesus Christ's precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.